نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل ضلالة في النار எல்லாம் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ் மறை குர்ஆன். வாழ்க்கை வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டல் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்றும், நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் மிகவும் கெட்டது அல்லாஹ்வுடைய புனித இஸ்லாம் மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொல்லாதவைகளையும் செய்யாதவைகளையும் அங்கீகாரம் வழங்காதவைகளையும் செய்வதென்றும், அவ்வாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நூதன அனுஷ்டானங்கள், ஒவ்வொரு நூதன அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது உரைகளின் போது நபி தோழர்களுக்கு ஞாபகம் செய்ததைப் போல என்னுடைய இந்த உரையின் ஆரம்பத்தில் இந்த வாசகங்களை ஞாபகம் செய்தவனாக உரைக்குள் நுழைகின்றேன். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த குத்துபா பேருரையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், வாழ்வில் தந்தை எனும் அத்தியாயம் என்கிற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த காலத்திற்கு, சமகாலத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு தலைப்புத்தான் தந்தை என்பவர் நமது வாழ்வில் எந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறார், இஸ்லாம் தந்தை குறித்து எப்படி பேசுகிறது என்பது பற்றி பேசுதல் என்பது இந்த காலத்திற்கு பொருத்தமான ஒரு தலைப்பு தான். ஏனென்றால் பொதுவாக தந்தை என்று வருகிற நேரம் நிறைய உரைகளில் நாம் பார்ப்போம். நிறைய உரைகளில் நாம் பார்த்தால் அதிகமாக தாயை பற்றி பேசுவார்கள். அதுக்கு காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. அதாவது 3 முதல் இடங்களையும் தாய்க்கு வழங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள், ஒரு செய்தியில் சொல்வார்கள். யா ரசூலல்லாஹ், உலகத்தில் நான் அதிகமாக நேசிக்கின்ற உறவுகளில் அதிகமாக நேசிக்கப்படுபவர் யார், நேசிக்க வேண்டியவர் யார், தோழமை பாராட்டுகின்றவர் யார் என்று கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் உம்முக்க, உனது தாய் தான் என்றார்கள். பிறகும் அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அப்ப தாய் முதலாவது என்றால் இரண்டாம் இடம், அதற்கு பிறகு யார் என்று கேட்கிறார். அப்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் சும்ம உம்முக்க, அதுக்கு பிறகும் ஒன்று உம்மா தான் என்றார்கள். அப்ப அவருடைய எதிர்பார்ப்பு வித்தியாசம். அவருடைய எதிர்பார்ப்பு அதுக்கு பிறகு வாப்பா இருக்கிறோம் என்று நினைச்சோ என்னமோ தெரியாது, அல்லாஹ் ஆலம் என மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். அதற்கு அடுத்தது யார் என்பதுதான் அவருடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. மீண்டும் கேட்கிறார் 3வது முறை, யார சொல்லலாம் சும்மமன், 2வது இடமும் உம்மாக்கு. அப்ப 3வது யார்? 3வதும் அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா உம்முக், உன் உம்மாக்கு தான், உன் உம்மாவோடு தான் நீ தோழமை பாராட்டுவதற்கு தகுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் உள்ள உறவுகளை எல்லாம் ஒப்பிட்டு சொன்னார்கள். அதுக்கு பிறகுதான் 4வது தடவை அவர் கேட்கிற போது சும்மா அபூக்க, உனது தந்தை என்று சொன்னார். இப்ப இந்த இடத்துல இந்த செய்தி முதல் 3 இடத்தையும் தாய்க்கு வழங்குகிறது. ஒரு உலகத்துல உறவு பாராட்டுவதற்கு, நெருங்கி பழகுவதற்கு முதல் 3 அந்தஸ்தையும் தாய்க்கு வழங்கிவிட்டு 4வது இடத்தை தந்தைக்கு வழங்குதல் என்பது இந்த ஹதீஸ். இந்த செய்தியை முன்வைத்துத்தான் நிறைய பேர் நம்மள வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம்,
தாயை பற்றித்தான் அதிகமாக குர்ஆன் பேசி இருக்கிறது, தாயை பற்றித்தான் ஹதீதுகள் தெளிவுபடுத்துகிறது என்று நம்ம தவறாக விளங்கிக் கொண்டோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பல செய்திகளை தந்தை குறித்து இஸ்லாம் பேசி இருக்கிறது. இன்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்த பாப்பா என்பவர் பிள்ளைகளுக்கு வில்லனாகி மாறியதோ என்னமோ தெரியல, பாப்பாவை பற்றி யாருமே பேசுவது கிடையாது. அதுக்கு நிறைய காரண காரியங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த குத்துபாவுல சுருக்கமாக அதை பார்ப்போம். பொதுவாக அல்லாஹ் தஆலா திருமறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலித். ரப்பினுடைய திருப்தி என்பது உங்களுடைய பெற்றோருடைய திருப்தியில் உள்ளது. ரப்பினுடைய கோபம் உங்களுடைய பெற்றோருடைய கோபத்தில் தங்கி நிற்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த செய்தி எதை நமக்கு விளங்கப்படுத்துகிறது என்றால், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடித்தான் நமது பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம். இந்த உலக வாழ்வை நாம் கழிக்கின்ற அந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றும் நாம் யாருடைய திருப்தியை நாடி கழிக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் என்னோடு கோபித்து விடக் கூடாது என்கிற ஒரே காரணம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தி உனது தாய் தந்தையரின் திருப்தியில் தங்கி நிற்கிறது. அல்லாஹ்வுடைய கோபமும் வெறுப்பும் உனது தாய் தந்தையரின் கோபமும் வெறுப்பிலும் தங்கி நிற்கிறது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் ஒரு தாயும் தந்தையும் எந்த பிள்ளையை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அந்த பிள்ளையை நேசிக்கிறான். ஒரு தாயும் தந்தையும் எந்த பிள்ளையை வெறுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களோடு பகைமை பாராட்டுகிறான் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சுருக்கமான ஒரு விளக்கம். அன்புள்ள சகோதரர்களே, அதேபோல் அல்லாஹ் தஆலா கூட திருமறையில பல செய்திகளை தாய் பற்றியும் தந்தை பற்றியும் ஒரே வார்த்தையில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? அல்லாஹ் தஆலா சொல்கிற நேரத்தில் வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, சூரா அல் இஸ்ராவுல 23 24 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்று அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான். அதோடு சேர்த்த அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்க வணங்க கூடாது, அது மிகப்பெரிய துரோகங்களில் ஆக பெரிய துரோகம் என்று அல்லாஹ் தஆலா இந்த துரோகத்தை சொல்லிவிட்டு அதோடு அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். தாயோடும் தந்தையோடும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். யாரோடு ஒப்பிட்டு அல்லாஹ் பேசுகிறான்? தனது வணக்கம் தன்னை தவிர வேறு ஒருவரை வணங்குகிற பொழுது துரோகத்திலேயே பெரிய துரோகம் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டிவிட்டு அடுத்தபடி அல்லாஹ் தஆலா எங்க கொண்டு வரான்? உலகத்துல நபியை பின்பற்ற சொல்லி இருக்கலாம், அல்லது மார்க்கத்தை சரிவர நீங்கள் பின்பற்றுங்கள் என்று வேறு ஒரு வார்த்தையின் மூலம் பொதுவான ஒரு வார்த்தையில் அல்லாஹ் பேசி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொன்னான்? பேரை சுட்டிக்காட்டி அல்லாஹ் பேசுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, தாயுடைய விடயத்திலும் தந்தையுடைய விடயத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபரு அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த இருவரில் ஒருவரோ அல்லது இரண்டு பேருமோ வயது முதிர்ந்த நிலையை அடைந்து உங்களிடத்தில் இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், நீங்க அவர்களுடைய உள்ளம் புண்படும்படியான வெறுக்கத்தக்க கேவலமான வார்த்தைகளை நீங்கள் விட வேண்டாம். மொழிபெயர்ப்புல சி என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வார்த்தைகளில் உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய ஆக லேசான வார்த்தை அதுதான் சி. சொல்லிட்டு போறது தானே இந்த வார்த்தை. நாங்க பேசுகிற உள்ளங்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தையில ஆக லேசான வார்த்தை, ஆக குறைந்த படித்தரம் இது. இந்த வார்த்தையை கூட உங்களுடைய பெற்றோருடைய விடயத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லிவிட்டு வலா தன்ஹருஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டாம். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களோடு பேசுற நேரம், அவங்களோடு நீங்க வார்த்தைகளை விடுகிற நேரம் கரீமன்,
சங்கை மிகுந்த கௌரவமிக்க கண்ணியமான வார்த்தைகளை உங்களுடைய பெற்றோருடைய விடயத்தில் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லிட்டு வக்ஃபித் லஹுமா ஜனாஹல் துல்லி மினர் ரஹ்மா, கருணை எனும் இறக்கையை அவர்களுக்கு நீங்கள் விரியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பணித்து வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இதை எப்படி பேசுறான்னு சொன்னா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே கல்வெட்டுக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். உங்களுடைய கருணை எனும் இறக்கையை அவர்களுக்கு நீங்கள் தாழ்த்துங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீங்கள் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் சொல்லித் தருகிறார். ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் நீங்கள் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி? ரப்பி, என ரப்பே, இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சின்ன வயசுல என்னை எப்படி அவர்கள் கருணையோடும் அன்போடும் என்னை கவனித்துக் கொண்டார்களோ அதுபோல யா அல்லாஹ் இந்த வயது முதிர்ந்த நிலையில் என் தாயோடும் தந்தையோடும் நீ நல்ல முறையில் நடந்து கொள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வே பிரார்த்தனையை சொல்லித் தருகிறார். இந்த பிரார்த்தனை ஏன் தெரியுமா? யா அல்லாஹ் நீ நல்ல முறையில் என் தாய்க்கும் தந்தைக்கும் கருணை காட்டு என்று சொல்லி இருக்கலாம், அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துகிறான். எப்படி? ரப்பயானி ஸகீரா. சின்ன வயசுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் வாப்பாவும் என் உம்மாவும் என்னோட எப்படி நடந்து கொண்டாங்களோ யா அல்லாஹ் அப்படி நீ அவர்களோடு நட என்று அல்லாஹ் தஆலாவே துஆவை சொல்லித்தாரண்டா. சின்ன வயதை ஏன் பயன்படுத்துறான் தெரியுமா? ஒரு பிள்ளை வளர 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 தாயினுடைய இரக்கம் வேண்டும் என்றால் தொங்கிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் தந்தையினுடைய பாசம் வெளிக்காட்டும்படியாக இருக்காது. அந்த இயல்பில் தான் தந்தையை அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு தந்தைமாரையும் அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். கண்டிப்போடும் கவனத்தோடும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்களாக, அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாக, பிள்ளைகளை தண்டிக்கிற விடயத்தில் மும்முரம் காட்டக்கூடியவர்களாகத்தான் ஒரு குழந்தை தந்தையை பார்க்கும். சின்ன வயசுல அப்படி இருக்க மாட்டார். நம்ம கை குழந்தையா இருக்கும் போது 2 மாசம் 3 மாசத்துல 4 மாசம் 5 மாசத்துல 1 வயசு 2 வயசுல நம்மட வாப்பா கம்பெடுத்து நமக்கு அடிச்சிருப்பாரா? அடிச்சிருக்க மாட்டார். நம்மள நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிருப்பாரு. தோல் மேல் தூக்கி ஊரையே நம்மை சுத்தி காட்டி இருப்பார். ஏன்? ஒரு வார்த்தையில் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், தந்தையினுடைய விரல் பிடித்துத்தான் பலர் நடை பழகி இருப்போம். நாம் யோசிச்சு பாருங்க பாப்போம். வாப்பாட விரல் பிடிச்சுதான் நம்ம நடையே பழகிருப்போம். வாப்பாட தோல் மேல ஏறித்தான் ஊரையே நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் எப்ப தெரியுமா? நீங்க ஒரு கட்ட வயதை அடையும் வரைக்கும் வாப்பாவுடைய இரக்கம் இருக்கும். ஆனால் அவர் காட்டிய இரக்கத்தை புரிகிற அளவுக்கு நமக்கு வயது இருக்காது. நமக்கு பருவ வயதை அடைந்து 15, 16, 17 வயதை அடைகிற பொழுது தந்தை குடும்ப தலைவன் என்கிற அடிப்படையில், ஒரு குடும்ப நிர்வாகி என்கிற அடிப்படையில் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்மளோடு கடினமாக நடந்து கொள்வார். எப்படி நடந்து கொள்வார்? நம்மள புள்ள கெட்டு விடக்கூடாது, நம்மள புள்ள தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி விடக்கூடாது, தவறானவர்களோடு சேர்ந்து விடக்கூடாது என்கிற அந்த நன்னோக்கோடு தொலைப்போகாட்டி டைமுக்கு தொலை போற இல்லையா, அடி பட போறேன்னு சொல்லுவார் வாப்பா. உம்மா அப்படி சொல்ல மாட்டார். பாடசாலைக்கு போற நேரம் டைம் டேபிள் படி தான் அதுக்கு ஒரு நடப்பார். நமக்கு புத்தி தெரிகிற வயசுல இருந்து நல்லா யோசிச்சு பாருங்க. பாப்பா எல்லாமே டைம் டேபிள் படி தான் நடப்பார். அதுக்கு முன்னுக்கு கணக்கே எடுக்க மாட்டார். பாடசாலை போக தொடங்கினால், மதரசா போக தொடங்கினால், தொலைப்பழகி கொண்டால் மகன் சுபவுக்கு வாங்கட்டு எழும்பலையாடு கேட்பார். மகன் குர்ஆன் மதரசா டைம் ஆச்சு போகலையாடு கேட்பாரு. ஏன் குர்ஆன் மதரசாக்கு போகலன்னு தண்டிப்பார், கண்டித்துக் கொள்வார், கடிந்து கொள்வார். இப்படி பார்த்து 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 வளர்ந்ததுனாலோ என்னவோ தெரியல, பாப்பா மாறலாம் நமக்கு வில்லன் மாதிரி விளங்குது. பாப்பா ஒரு எதிரி மாதிரி நமக்கு விளங்குது. அதனாலதான் அல்லாஹ் திருமறையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். சின்ன வயசுல யா அல்லாஹ் என் பாப்பா என்னோடு எப்படி நடந்து கொண்டார்களோ, என் பாப்பா உம்மாவும் எப்படி நடந்து கொண்டாங்களோ அது மாதிரி யா அல்லாஹ் இப்ப வயது முதிர்ந்து விட்டார்கள் யா அல்லாஹ், அவர்களோடு நீ அப்படி நடந்து கொள் என்று அல்லாஹ்வே பிரார்த்தனை சொல்லி தருகிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் வாலிது தந்தை, பெற்றோர் என்றும் இதுக்கு மொழிபெயர்க்கலாம். இது 2 பேருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை தான். அல் வாலிது தந்தை, அவ்ஸத்து அபுவாபில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கத்தினுடைய நடுவாசல் என்றார்கள்.
தந்தை சுவர்க்கத்தின் நடுவாசல் என்றார்கள். அந்த நடுவாசலை பேணி பாதுகாத்துக் கொள் என்று வேறு சில செய்திகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப தந்தையின் மூலமாக சுவர்க்கம் போக வேண்டும் என்கின்ற ஒரு விதியை அல்லாஹ் விதித்து வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிற பொழுது ரஹிம அன்ஃபுஹு சும்ம ரஹிம அன்ஃபுஹு சும்ம ரஹிம அன்ஃபுஹு, தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்றார்கள். அவன் நாசமாகட்டும், நாசமாகி விட்டானே, நாசமாகி விட்டானே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கை சேதத்தை எடுத்து நபித்தோழர்களுக்கு சொல்லுகிற பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், மன் யா ரசூலல்லாஹ், யார் யா ரசூலல்லாஹ் நாசமாகி விட்டான், யார் கை சேதமடைந்து விட்டான், யார் நஷ்டமடைந்து விட்டான் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா, யார் தனது தந்தை அல்லது தனது தாய் பெற்றோர்களில் இருவரில் ஒருவரோ வயது முதிர்ந்த நிலையை அடைந்து அவர்கள் இருவரும் அவரிடத்தில் இருந்து அவர்கள் இருவர் மூலமாக யார் சுவர்க்கத்தை சம்பாதிக்கவில்லையோ அவனுக்கு கை சேதம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களிடத்தில் உங்களுடைய தந்தை உங்களுடைய தாய் இருந்தால் அவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்கிற மிகப்பெரிய ஒரு பாதையாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில தந்தையை கௌரவிப்பது எப்படி தெரியுமா, தந்தையினுடைய நண்பனை கூட இஸ்லாம் விட்டு வைக்கல, தந்தையினுடைய நண்பரை கூட இஸ்லாம் விட்டு வைக்கல. எப்படின்னா, இன்ன அபர்ரல் பிர்ரி ஐ யஸில ரஜுலு அஹ்ல உத்த அபிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எப்படின்னு கேட்டால், தந்தைக்கு செய்கிற உபகாரங்களிலேயே பேர் உபகாரங்களிலே ஆகப்பெரிய உபகாரம் எது தெரியுமா, ஐ யஸில ரஜுலு அஹ்ல உத்த அபிஹி, அஹ்ல உத்தி அபிஹி, அதாவது தனது தந்தையினுடைய பாசத்துக்கு நெருக்கமான பாசத்துக்கு பாத்திரமான நண்பரை அவரோடு நீங்கள் சேர்ந்து நடந்து கொள்ளுதல் இருக்குதானே, இது நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு கௌரவமும் கண்ணியமும் நன்மையுமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாராவது இந்த சுன்னாவை நம்மள நிறைவேற்றுகிறோமா? தந்தைக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பதை பாருங்கள். இஸ்லாம் தந்தைக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வழங்கி இருக்கிறது என்பதை பாருங்கள். தந்தையினுடைய மரணத்திற்கு பின்னால் தந்தையினுடைய நண்பர்களை சந்திக்க செல்வதும் அவர்களோடு உறவோடு நடந்து கொள்வதும் நீங்கள் தந்தைக்கு செய்கிற நன்மைகளில் பெரிய நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால், தந்தை என்பவர் நமது வாழ்வில் மிக பெரியதொரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை நம்ம விளங்குறோம்ல, அந்த அத்தியாயத்தை நம்ம புரிஞ்சு கொள்றோம் இல்ல. அதனால தந்தை எல்லாம் நம்ம நிறைய பேரை பார்ப்போம், வாழ்க்கையில கூடுதலாக தந்தை பாதிக்கப்படுவார். எப்படி பாதிக்கப்படுவார்? தாய் என்னமோ தெரியல, உடனே தாயுடைய பண்பு எப்படி தெரியுமா இருக்கும், அதிகமாக அவசரமாக இரக்கம் காட்டக்கூடியதா இருக்கு. எந்த உம்மாவாவது பிள்ளை செஞ்சா 99% உம்மா பிள்ளையை ஒத்துக்கொள்வாங்களா? ஒரு நாளும் ஒத்துக்கொள்றல. ஏண்ட மகன் தெரியாம செஞ்சுட்டான், தொலைப்போகலையான்னு பாப்பா கம்பெடுத்துருவாரு. உம்மா என்ன சொல்லுவா, சரி சரி விடுங்க, அவன் சின்ன பிள்ளை தானே, அசர்ல இருந்து தொலைட்டும் மட்டும் அவ விட்டு கொடுத்துருவான். இது தாயினுடைய பாசத்தை அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். தாய் அப்படித்தான், சரி செய்தாலும் பிழை செய்தாலும் தாய் பிள்ளைக்கு அவசரமாக இரக்கம் காட்டுவார். தந்தை என்ன செய்வாரு, அவருடைய கடின போக்கை காட்டுவார். அதனால தாயை நம்ம தாயினுடைய மடி சாய்ந்து நம்ம கதை கேட்போம், தந்தையினுடைய மடி சாய நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு அளவுக்கு மேல வர மாட்டோம். எந்த பிள்ளையாவது தந்தையினுடைய மடி சாய்ந்து நம்ம பேசின வரலாறு இருக்கிறார்? பாப்பாட மடியில நம்ம படுத்துறங்கி இருக்கிறோமா? ஆனா உம்மாட மடியில இப்ப கூட நம்ம படுத்துறங்கிடுவோம். ஆனா பாப்பாக்குன்னு சொன்னா கொஞ்சம் தூரமா தான் பார்ப்போம். சின்ன வயசுல இருந்து அப்படித்தான் நம்ம பாப்பாவை பார்த்திருக்கிறோம். ஒரு குடும்ப கட்டுப்பாடு உள்ள அந்த கடுமையான இதை அவருடைய கட்டுப்பாட்டை காட்டுவதனாலும் அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், பாப்பாவை நம்ம அப்படியே பார்த்துட்டோம். பாருங்க, வயது முதிர்ந்த நிலைக்கு பாப்பா உமா வந்துருவாங்க. வந்தப்பறம் எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனா சுப்ஹானல்லாஹ், பாப்பா ஒரு புட்டுவத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்து கொண்டே இருப்பார்.
பிள்ளைகள் வாப்போட வாப்பா சோமா இருக்கீங்களா, என்ன செய்றீங்க என்று கேட்டுட்டு மெதுவா போயிருவாங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போயிருவாங்க. விளையாட்டெல்லாம் சிரிப்பெல்லாம் யாரோட இருக்கு பாருங்க, பாப்போம் அம்மாவோட தான் இருக்கு. விளையாட்டு சிரிப்பு எல்லாமே தாயோடு நாங்கள் நடத்திக்கொள்வோம். தந்தையோடு அவரை கௌரவம் என்கிற பேர்ல தூரமாக்கே வைப்போம். கடைசி வரைக்கும் நமக்காக வாழ்ந்து அவருடைய அன்பை புரியாத ஒரு ஜீவனாகவே ஒரு தந்தை இறந்து போகிற காட்சி தான் சுப்ஹானல்லாஹ் உலகத்துக்கு என்னமோ புரியல. சும்மா யோசிச்சு பாருங்க, கடைசி வரங்காட்டியும் பாப்பாட அன்பை நம்ம விளங்குறதே இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும், என்ன தெரியுமா? நாங்க குழந்தை திருமணம் செஞ்சு குழந்தைகளை பெற்றெடுத்து ஓடி திரிகிற மழலை பாசை பேசுகிற நம்ம புள்ள தூங்கின பிறகு நம்ம என்ன பண்றோம்? ஓடி போய் அந்த புள்ளைய கட்டி பிடிச்சி நெற்றியில முத்தமிடுகிறோம். ஒவ்வொரு தகப்பனும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமது பிள்ளையை கட்டி அணைத்து தூங்கிய பின்னால் நெற்றியில் முத்தமிடுகிற பொழுதெல்லாம் நமது தந்தையும் நாம் தூங்கியதற்கு பின்னால் நமது நெற்றியில் ஒவ்வொரு நாளும் முத்தமிட்டிருப்பார் என்பதை ஒரு நல்ல பிள்ளை, ஒரு சாலிகான பிள்ளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அவர் வெளிரங்கமாக இரக்கத்தை வாப்பாக்கு காட்ட தெரியாது. நம்மளும் அப்படித்தானே இருக்கிறோம். வெளிரங்கமா நம்ம இரக்கத்தை காட்ட மாட்டோம், ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம காட்ட மாட்டோம். ஆனா வாப்பா, நம்ம வாப்பாண்ட அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிள்ளைக்கு பகல் நேரத்தில் அடிச்சிருவோம், ஆனா இரக்கத்தை உடனே காட்ட மாட்டோம், சும்மா இருந்துருவோம். உம்மா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா, உம்மா என்னமா அது செய்வா, எங்க சரி கூட்டிட்டு போயிருவா. அப்ப உம்மா தான் பெரிய இரக்கமுள்ள ஆள் மாதிரி நமக்கு விளங்கும். உம்மா இரக்கம் இருக்குது, இல்லாம இல்ல, பெரிய இரக்கமுள்ள ஆள் மாதிரி நமக்கு விளங்கும். ஆனால் தூங்கியதற்கு பின்னால் எங்கப்பா புள்ள தூங்கிட்டானா என்று சொல்லி கட்டில தலையை தடவி என்ன புள்ளைக்கு நான் அடிச்சிட்டேனே என்று சொல்லி காலையும் கையையும் தடவுற தந்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணம் போனார்கள். ஒரு பயணத்தில் வைத்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெரியவரை காண்கிறார். வயது முதிர்ந்த ஒரு பெரியவரை காண்கிறார். இவர் ஒரு வாகனத்துல போனாரு, கையில தலப்பா இருந்துச்சு. அந்த வெயில் காலம், பாலைவன வெயில் தாங்க முடியல. ஒரு வயது முறிந்த ஒருத்தரை கண்ட நேரம் ஓடி போய் அவரோட கண்ணியமாக கதைச்சி தன் தலையில உள்ள தலப்பாகை கலட்டி அவருக்கு கொடுத்துட்டாரு. கையில உள்ள பணத்தையும் அவருக்கு கொடுத்துட்டாரு. கையில வச்சிருந்த சாப்பாட்டை, பிரயாணத்தின் சாப்பாட்டையும் அவருக்கு கொடுத்துட்டாரு. கொண்டு வந்த கழுதையும் அவருக்கு ஒப்படைத்தார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போன மனிதருக்கு ஆச்சரியம், என்னடா யாரோ எவரோ யாருண்டே தெரியல, இந்த ஆள் அவருடைய பேரும் தெரியல, ஊரும் தெரியல. இவர் திடீரென்று போனாரு, கதைத்தாரு, தலைப்பாகை கொடுத்தார், மேலங்கையை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், சாப்பாட்டை கொடுத்தார், வந்த வாகனத்தையும் கொடுத்து விட்டாரு. அவருக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கில், யாரப்பா இவர், எதற்காக இவ்வளவு உபகாரம்? அப்பதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவர் எனது தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெருங்கிய நண்பர் என்று சொன்னார்கள். எனது தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெருங்கிய நண்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய தந்தைக்கு செய்கிற பேருபகாரங்களில் உள்ளவைகளில் நின்றும் உள்ளது எது தெரியுமா? உங்களுடைய தந்தையினுடைய நண்பனை கவனியுங்கள், அவரோடு சேர்ந்தவங்கள் என்று சொன்னால், இஸ்லாம் எந்த அளவுக்கு தந்தையினுடைய விடயத்தில், அவருடைய நண்பனுடைய விடயத்தில் கூட கவனம் செலுத்தியிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் தந்தைக்கு கௌரவமும் கண்ணியமும் கொடுத்து தந்தைக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய, தந்தையோடு மென்மையாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வில் தந்தை எனும் அத்தியாயம் என்கிற தலைப்பின் கீழால் சில செய்திகளை நாங்கள் தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்க பாருங்க, இஸ்லாத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான் பாருங்க. இஸ்மாயில் என்று ஒரு நபி இருந்தார், இப்ராஹிம் நபி அவருடைய வாப்பா. புகாரியில வரக்கூடிய ஒரு செய்தி, புகாரியில 3364 இலக்கம் ஒரு செய்தி. இஸ்மாயில் நபியை பார்க்கறதுக்கு வாப்பா இப்ராஹிம் நபி போறார். எங்க? மக்காவுக்கு போறார். இவர் சின்ன வயசுல விட்டுட்டு வந்தவர் இல்லையா, 3-4 சந்தர்ப்பங்களை இந்த மாதிரி போய் வந்திருப்பார். இந்த மாதிரி போற நேரம் வீட்டுக்கு போனா மருமகளுக்கு தெரியாது இவர் தான் மாமனார். எப்படி வாழ்க்கை பாருங்க. மருமகனுக்கு தூரத்துல, மருமகளுக்கு தெரியாது வந்திருப்பது மாமாண்டு தெரியாது. வீட்டுக்கு போய் எங்கப்பா உங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுல இல்லையாண்டு வயது முதிர்ந்த ஒருவர் கேட்கிறார். அப்ப சொல்றாங்க அவர் வெளியே போய்த்திட்டாரு.
அப்ப எப்படி உங்களோட வாழ்க்கை போகுதுன்னு கேட்கிற நேரம், அப்ப மனைவி இஸ்மாயில் நபியுடைய மனைவி மாமனாருக்கிட்ட இப்ராஹிம் நபி கிட்ட சொல்றா, என்னத்தை சொல்ல, எங்களோட வாழ்க்கை சரியான கஷ்டத்துல போகுது, தாங்க முடியல, சரியான பஞ்சம் இப்படின்னு சொல்லி குடும்ப கஷ்டங்களை வந்த யாரோ எவரிடத்திலோ என்ன செய்கிறார், ஒப்புவிக்கிறார். ஒப்புவிப்பது யாரோ எவரோ அல்ல, இஸ்மாயில் நபியுடைய தந்தை இப்ராஹிம் நபி. என்ன செஞ்சாருன்னா, வாசல் படியை மாத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டார். அவர் வந்தா சொல்லுங்க, வாசல் படி சரியில்லை, மாத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டார். போனதுக்கு பிறகு இஸ்மாயில் நபி வாரார். வந்த உடனே யாரோ தெரியா ஒரு வயது முதிர்ந்த ஒரு வயசாளி வந்தாரு. நம்மளோட குடும்ப நிலைமைகளை பத்தி உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சாரு. சரி, அவர் என்ன சொல்லிட்டு போனார், வாசல் படியை மாத்த சொல்லிட்டு போனார். வாசல் படி என்பது நீங்க தான், நீங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு நான் டிவோர்ஸ் தருகிறேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டா, மனைவியை அந்த குணம் சரியில்லை என்று அனுப்பி வைத்து, சும்மா அவளை அனுப்ப சொல்லல, உரிய காரணம் அந்த காலத்தில் அந்த சட்டம் இருந்திருக்கும் போல அவர் அப்படியே அனுப்பி வைத்து விட்டார். அப்ப நீங்க யோசிங்க, எந்த அளவுக்கு இந்த செய்தி நமக்கு சொல்லுதுன்னா, சொந்த மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பாப்பா ஒரு துர்க்குணத்தை அந்த மனைவியில் காண்கிறார், பிள்ளைகிட்ட போய் சொல்றாரு. பிள்ளைகிட்ட சொல்லல, மனைவி கிட்டேயே மருமக கிட்டேயே சொல்லிட்டு போய்த்துட்டாரு, வாசப்படியே மாத்த சொல்லி. மகன் வந்தது என் தந்தை, அதனால் உன்னைத்தான் மாத்த சொல்லி நான் மாத்துகிறார் என்றால், இந்த காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த காலத்தை கொஞ்சம் யோசிங்களேன். பாப்பா உமாக்கு தெரியாமலே கல்யாணம் முடிக்கிற எத்தனையோ பிள்ளைங்க, பாப்பாக்கு தெரியாது. மகன் கல்யாணம் முடிச்சது பாப்பாக்கு தெரியாது. பேரப்புள்ளைய தூக்கிட்டு வரக்குள்ளதான் நிறைய பேருக்கு பாப்பாக்கு தெரியும். ஆகா, நமக்கு ஒரு பேரப்புள்ளை இருக்குதா என்று சொல்கிற அளவுக்கு தான் இன்றைய காலம். ஆனா அந்த காலத்துல பாப்பா சொந்த மனைவியை டிவோர்ஸ் பண்ண சொன்ன நேரம் கூட இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் இஸ்மாயில் நபி அந்த தந்தையினுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பேணி நடந்து கொண்டார் என்பது நமக்கு மிகப்பெரியதொரு பாடம். அறுக்க போன வாப்பா சொன்ன பாடம் படித்து தருகிற அந்த சம்பவம் சொல்கிற படிப்பினை என்ன? கத்தியை எடுத்து மகனை அறுக்க போற பங்கூர் மாதா தரா, மகனே உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கத்தியை கையில வச்சுட்டு வாப்பா கேட்கிற நேரம், உன்னை அறுக்க போறேன்னு சொல்ற நேரம், பாப்பாக்கு ஒரு வாப்பாக்கு என்ன வாப்பா உங்களுக்கு இப்படி நடக்குங்கிற மகனுக்கு எடுத்து பிடிச்சி ஓடி இருக்கலாமே. அந்த மகன் தந்தைக்கு கொடுக்கிற கண்ணியம் என்ன? என்னது? என் கண்ணியத்துக்குரிய பாசத்துக்குரிய வாப்பாவே, நீங்க விரும்பியதை செய்யுங்க என்றுதான் கண்ணியம் கொடுத்தாரே ஒழிய பாப்பா உங்களுக்கு என்ன நடந்துச்சு என்று கேட்கலையே. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு திருமறையிலையும் ஹதீதுகளிலையும் தந்தைக்கு ஒரு மகன் கொடுக்கிற கௌரவத்தையும் கண்ணியத்தையும் எடுத்து காட்டுகிறது என்றால், நமது வாழ்வில் தந்தை எனும் அத்தியாயம் பெரிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உரையினூடாக நான் சொல்கிறேன். சுவனத்தின் நடுவாசல் அவர், அவரை நீங்கள் ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள். அவர் மூலமாக உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிற சுப சோபனம் என்றென்றும் பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு செய்தியை பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதாவது தந்தை ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், எனது அபி ஷைகுன் கபீரும், எனது பாப்பா வயது முதிர்ந்த ஒருவர், அவருக்கு ஹஜ் கடமையாகிட்டது, இப்ப நான் அவருக்கு ஹஜ் செய்யலாமா என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒருவருக்கு ஹஜ் செய்ய அனுமதிக்கிற பொழுது வேற யாருக்கும் அனுமதித்துக்கு நீங்க ஹஜ் செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. ஆனா தந்தையுடைய விடயத்தில் அவருக்கு கடமையான ஹஜ் ஒரு பிள்ளைக்கு அவர் செய்ய முடியாவிட்டால் அது பிள்ளையின் மேல் கடமை என்கிற அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு அனுமதி வழங்கினார் என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, தந்தை விட்டு செல்கிற ஒவ்வொரு கடனும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பொறுப்புதாரிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கடனுக்கும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். எப்படிப்பட்ட பொறுப்பு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லம்மா ஹவர உஹதுன் தஆனி அபி மினல் லைல். உஹது போர்க்களம் வந்தது. உஹது போர்க்களம் வந்தது. ஒரு போர்க்களத்தின் ஒரு முதல் அந்த நாளை உஹது போர்க்களம் என்றால் இன்று இரவு என் வாப்பா என்ன கூப்பிடுறார், என் வாப்பா என்ன கூப்பிடுறாரு. என்ன கூப்பிட்டு சில உபதேசங்களை செய்கிறார். மகனே, உனக்கு நிறைய பெண் சகோதரிகள் இருக்கிறார்கள், சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய விடயத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள்.
மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். எப்ப? நாளைக்கு உஹது போர்க்களம் என்று இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொல்கிறார், பேசுகிறார். இரவு நேரத்தில் மகனை கூப்பிட்டு பேசுறார். வாப்பா, மகனே, நாளைக்கு நடக்க இருக்கிற உஹது போர்க்களத்தில் முதல் தர வரிசையில் கொல்லப்படுபவர்கள் நானும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசை வைக்கிறேன். பாப்பா பேசுறேன். பாப்பா மகனை கூப்பிட்டு பேச, நாளைக்கு நான் மௌத்தாயிருவோம் மகனே, மௌத்தாகணும் என்று ஆசை வைக்கிற மகனே, அதுவும் ஃபர்ஸ்ட் டீம்ல மௌத்தாகணும் ஆசை வைக்கிற மகனே, உனக்கு நிறைய சகோதரிகள், அவர்களை கவனமா பார்த்துக்க. எனக்கு ஒரு கடன் இருக்குது, அந்த கடனை நான் உனக்கு பொறுப்பு சுமத்துகிறேன், அந்த கடனை நீ அடைத்து விட வேண்டும் என்று சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் போர்க்களம் மும்மூரமாக நடைபெறுகிறது. ஜனாசாக்கள் எல்லாம் கொண்டு வருகிற பொழுது சொன்னபடியே ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விட்டார். இது பெரிய செய்தி, நேரம் இடம் கொடுக்காதனால சுருக்கமா சொல்றேன். மரணித்து விட்டதற்கு பின்னால் அவர் அழுகிறார். ஜனாசாவை பார்க்கறதுக்கெல்லாம் பயங்கரமாக போராடுகிறார். அது கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட காயங்கள் முகங்களிலும் மேல்களிலும் மேனியிலும், அவருடைய காதறுக்கப்பட்டு மூக்கறுக்கப்பட்டு கடுமையாக அந்த ஜனாசா சல்லடையாக்கப்பட்டிருந்தது. யாருமே அவரை பார்க்க உடல, அழுது கொண்டு ஓடுகிறார் பார்ப்பதற்காக. இப்படி இருக்கிற நேரம் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடனை கட்டுவதற்கு பட்ட பாடு இருக்குதான, தந்தையினுடைய கடனை கட்ட அவர் மௌத்தா பீட்டாரு, அடக்கம் செஞ்சிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இன்ன அபா தூஃபிய வஅலைஹி தைனுன், அவர் மேல ஒரு கடன் இருக்கிற நிலையில மௌத்தா பீட்டாரு. என் வாப்பா அவர மேல பெரிய ஒரு கடன், அந்த கடனுடைய நிலையில மௌத்தா பீட்டாரு. எனவே அந்த கடனை கட்டுறதுக்கு எனக்கு வழியே கிடையாது. அவர்கிட்ட ஒரு பேரிச்சம் தோட்டம் இருந்துச்சு, அது ஏண்ட கையில தான் இருக்குது. அதுல வார விளைச்சல்ல பல வருடங்கள் கடந்தாலும், அந்த விளைச்சல் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பல வருடங்கள் கடந்தாலும் அவருடைய கடனை கட்ட முடியலையே. யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது நீங்க வாங்க யார சொல்லலாம், வந்து அவர்களுக்கு முன்னால பேசுங்க யார சொல்லலாம் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முன்னால் நடவுங்கள், அந்த பேரிச்சம்பழத்தை எல்லாம் ஒரு குவியலாக வையுங்கள், யாருக்கும் நான் வரங்காட்டியும் பங்கிடக்கூடாது, நான் வரும் வரைக்கும் வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால் போய் அதன் மேல் கையை வைத்து, அல்லது அந்த காய வைக்கிற பகுதியில் சுற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு சொன்னார்கள், கடனாளிகள் ஒவ்வொருவரையும் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு கடனாளிகளும் அந்த பேரிச்சம்பழத்தின் கடன்களை எல்லாம் கழித்துக் கொள்வதற்காக பழங்களை எடுத்துச் சென்றார்கள். அதிலிருந்து ஒரு சொட்டு கூட குறையவில்லை, அவர் கொடுத்த அளவிலேயே இருந்தது என்று ஹதீஸ்களில் என்ன செய்கிறோம், புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு பின்னால அவருடைய தங்கைமார் எல்லாரையும் திருமணம் செய்து பிறகு ஒரு காலத்தில் யுத்த களத்தில் இருந்து வெளியேறி வருகிற பொழுது அவசரமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கூட கவனிக்காமல் வேகமாக போகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யா ஜாபிரே என்ன அவசரம், எப்பயுமே கதைச்சிட்டு தானே போவீங்க, இப்ப என்ன அவசரம் என்று கேட்கிற நேரம், யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் செஞ்சிட்டேன், மனைவி எனக்காக வெயிட்டிங்ல இருப்பா, போறோம் என்று சொல்லி அவசரமாக போனாரே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தந்தையினுடைய கடனை பொறுப்படுத்தி, தந்தையினுடைய பொறுப்பையும் பொறுப்படுத்தி, தந்தைக்காக வேண்டிய வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு இளைஞர், முன்மாதிரி மிக்க இளைஞர் ஜாபிர் ரலியல்லாஹு வரலாறு இது. பிறகு ஒரு 6 மாதத்திற்கு பின்னால் ஜாபிர் சொல்றாங்க, என் மனசு கேட்கல, என் வாப்பாவை உஹது போர்க்களத்தில் மரணித்த எல்லாரோடையும் சேர்த்து என் வாப்பாவுடைய ஜனாசாவை அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேராக 3 பேராக ஒன்றாக அடக்கம் செய்தார்கள். அது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு மனசு கேட்கல, என் வாப்பாவோட ஜனாசாவாக தனியாக அடக்கணும் என்று நான் ஆசைப்பட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் அதுக்கு பிறகு மன்னரைக்கு போய் அனுமதியோட அந்த ஜனாசாவை நான் தோண்டி எடுத்து வேறு இடத்தில் அடக்கும் பொழுது, அந்த உஹது போர்க்களத்தில் எனது தந்தை மரணித்த அன்று எப்படி இருந்தாரோ அதே போல இரத்த காயத்தோடு பச்சை காயத்தோடு எனது தந்தையினுடைய ஜனாசாவை 6 மாதத்துக்கு பின்னால் நான் கண்டெடுத்தேன் என்கிற செய்தியை பார்க்கிற பொழுது சுப்ஹானல்லாஹ், ஒரு மகன் தந்தைக்கு செய்கிற கடமையை பார்த்தீர்களா? இன்றைக்கு வாப்பா விட்டுட்டு போற கடனை மகன் கட்டாம நிப்பாட்டி போட்டு ஏசுற ஏச்சுக்கள் கொஞ்சம் நஞ்சமா. அன்புக்குரிய இஸ்லாமியவர்களே, உங்களை வளர்க்கிற நேரத்தில்
உங்களை எவ்வளவு கொஞ்சிருப்பாரு, உங்களுக்கு எவ்வளவெல்லாம் வாங்கி தந்திருப்பார், உங்களோடு எப்படி அன்பாக நடந்திருப்பார். உங்களுடைய வெற்றியின் பின்னால் நிச்சயமாக உங்களுடைய தந்தையினுடைய கடினமான போக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லி நான் இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். சவுதி அரேபியாவில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் விசித்திரமான ஒரு வழக்கு ரியாதில் கொண்டு வரப்படுகிறது. என்ன வழக்கு என்று கேட்டால், 100 வயதை தாண்டிய ஒரு தந்தை, 80 வயதை தாண்டிய ஒரு மூத்த மகன், 70 வயதை தாண்டிய ஒரு இரண்டாவது மகன். இவர் 70 வயதை தாண்டிய இரண்டாவது மகன் கோர்ட்ல ஒரு வழக்க போட்டுட்டாரு. 40 வருடமாக 80 வயதை தாண்டிய எனது மூத்த சகோதரன் 80 வயதாயிட்டு, இப்ப அவருக்கு என் வாப்பாக்கு 100 வயசு, அவர்தான் கடந்த 40 வருடங்களாக எனது வாப்பாவை பார்க்கிறாரு. எனக்கும் வாப்பாவை பார்க்கணும் என்ற ஆசை. இந்த நீதிபதி எனக்கு இந்த நீதிமன்றம் ஒழுங்கான முறையில் தீர்ப்பளிக்க வேண்டும், நானும் எனது வாப்பாவை கவனிக்க வேண்டும், எனது வாப்பாவுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விசித்திர வழக்கு. அவரும் பேசி பார்க்கிறாரு, ஜட்ஜும் சரி வரல. ஜட்ஜு கடைசியா சொல்றாரு, சரி பரவாயில்லை, இவ்வளவு நாள் பார்த்துட்டீங்க, 2 பேரும் மாறி மாறி பார்க்கலாமே. 2 பேரும் ஒத்து வர மாதிரி இல்லை. பாப்பாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, எந்த புள்ளட்ட நீங்க இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? 40 வருஷம் மூத்த புள்ளட்ட இருந்துட்டீங்க, சரி சின்ன மனசு நொந்தா கூட ஒரு பாப்பா அடுத்த புள்ளட்ட போவாரு தானே, அந்த அடிப்படையில கேட்கிறார். சரி நீங்க எந்த புள்ளட்ட இருக்க விரும்புறீங்க? அப்படி எல்லாம் என்னால் பாகுபாடு காட்ட முடியாது, எனக்கு எல்லா பிள்ளைகளும் சமம்தான் என்று பாப்பா அழுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. உங்களுக்கும் வயசு பேத்து 80 வயசு தாண்டிட்டு இதுக்கு பிறகு உங்களால பார்க்க முடியாது, 70 வயதுள்ள அந்த சகோதரனுக்கும் அந்த கடமையை கொஞ்சம் விட்டுக் கொடுங்களேன் என்று தீர்ப்பு வழங்கப்படுகிற பொழுது அழுதபடியே மூத்த சகோதரன் சொல்கிறார், என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நீங்க ஜட்ஜுக்கு சொல்றார், நீங்க சுவர்க்கத்தினுடைய எனது வாசலில் இருந்து கொண்டு என்னை சுவர்க்கத்துக்கு போவதற்கு அகற்றி விட்டீர்கள், தடுத்து விட்டீர்கள். சுவர்க்கத்துக்கு செல்கிற பாதையை நீங்கள் எனக்கு தடுத்து விட்டீர்கள். எனது தந்தை என்னை பார்க்க விடாமல் அவருக்கு நீங்கள் பிரித்து கொடுத்தீர்களே என்று தம்பிக்கு கொடுத்ததை கூட விருப்பப்படாத ஒரு மூத்த அண்ணனுடைய பாச போராட்டத்தை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் இஸ்லாம் என்ன செய்கிறது, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. எனவே தந்தை எனும் மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இவருடைய விடயத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம். தாயின் அன்பு, நாங்கள் நலைகிற பெரும் மலை என்றால் தந்தையின் அன்பு எது தெரியுமா? அந்த மலையில் நலைந்து கொண்டு அழுகிற ஒருவரின் கண்ணீர் துளி போன்றது. யாருக்குமே அது தெரியாது. நனைஞ்சு கொண்டு அழுகிற ஒருத்தர் கண்ணீர் துளி நமக்கு விளங்குமா? விளங்காது. உம்மா இந்த மலை மாதிரி சடாரு நமக்கு விளங்கிடும், அவசரமா காட்டிடுவா. அதனால் தந்தை பாசம் இல்லாமல் இல்லை. தந்தைக்கும் நம் மீது பாசம் இருக்கிறது. தூங்கிய பின்னால் நம் கால்களையும் நம் தலைகளையும் முத்தமிடுகிற தந்தைக்கு நாம் முத்தமிடுவதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ் சொல்லித் தருகிற அந்த துஆவை ஒவ்வொருவரும் நம் தந்தைக்காக நாங்கள் செய்வோம். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்கிற துஆவை நாம் செய்து கொண்டு நமது கபரில் இருக்கக்கூடிய தந்தைக்காக நாங்கள் தர்மங்களை செய்வோம். அவருக்காக நன்மைகளை சேர்ப்பிக்கக்கூடியவர்களாகவும் துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறுவதற்கு வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக.